சென்னையில் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஆம்னி பேருந்துகள் சென்னை நகருக்குள் வருவதை தவிர்க்க வண்டலூர் அருகே முடிச்சூரில் ஆம்னி பேருந்து முனையம் 5 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ளது. தென் மாவட்டங்கள் உள்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகள் இதுவரையில் கோயம்பேடு மார்க்கெட் அருகே உள்ள ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருவதால் அதனை சுற்றிலும் உள்ள தனியார் இடங்களில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. விரைவில் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க முடிச்சூரில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிறுத்தும் இடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பஸ் இப்போ 8 மணிக்கு இங்கேருந்து புறப்படணும்னு வச்சுங்க, அவங்க பேல கொண்டு வந்து பொழுதோடையே போட்டுருவாங்க. அந்த பே எங்களுக்கு ரிசர்வ் வேணும்னுவாங்க. அதனால பேவை ரிசர்வ் கொடுக்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் முடிச்சூரில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தோட செலவில் ஆமணி பஸ் உரிமையாளர்கள் எல்லாரையும் அழைச்சி வச்சு பேசி அந்த பஸ் ஸ்டாண்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வச்சு அங்கே பண்ணியிருக்கோம். அவங்க அங்கே பார்க்கிங்கு, மற்ற கிளீனிங் ஒர்க்கு, மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒர்க் பார்த்துக்கின்னு டைமுக்கு இங்கே வர்றதுக்கு வசதியாக அதை ஏற்படுத்தியிருக்கோம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் சேகர்பாபு இங்குள்ள சிறு சிறு குறைகளும் சரி செய்யப்படும் என்றார். வருங்காலத்தில் இன்னொரு 50 ஆண்டுகள் இந்த பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதிகமாக வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு தேவைகளை கணக்கிட்டுத்தான் ஸ்கைவாக், ரயில் நிலையம், முடிச்சூரிலே முடிச்சூரிலே ஆம்னி பேருந்து நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் இந்த பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இன்னொரு 50 ஆண்டு காலம் இந்த பேருந்து நிலையத்தின் அவசியம் மக்களுக்கு தேவை என்பதை கருத்திலே கொண்டு அதற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். கோயம்பேடு பேருந்து நிலையம் 21 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட போது ஏற்பட்ட சிக்கல்களை இப்போது கிளாம்பாக்கத்திற்கு சுட்டிக்காட்டப்படும் நிலையில் இந்த குறைகள் தீர்க்கப்படும் என்று நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.